ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான காமெடி சீன் பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லயே இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு சைக்கிள்ல தான் வந்துட்டுருப்பாரு. அப்போ ஒரு சேட்டு கடைக்கு தான் அவர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஆல்ரெடி ஒருத்தர் சேட்டுக்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இளவரசி டயானாவோட நகைகள் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "பார்த்தீங்களா சேட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பேசும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையா? கிளம்பு கிளம்பு எவ்வளோ பெரிய பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர விரட்டி விட்டு இவர் வந்து உட்காருவாரு. சேட்டுக்கிட்ட வம்பு வளர்க்க ஆரம்பிச்சுருவாரு. "வணக்கம் சேட்டு, என்ன ரயில்வே ஸ்டேஷன்லலாம் தண்ணி குடிக்கிற கிளாஸுக்கு வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க மாதிரி, கண்ணாடிக்கு சேர்த்து கட்டி வச்சிருக்கியே சங்கிலி போட்டுன்னோனே" அவர் ஒரு மாரி பார்ப்பாரு. அதுவும் இல்லாம பையன் எங்க ஆலய காரன்னு கேட்கும்போது, அவன வெளியூர்ல படா கடைய வச்சு ரெடி பண்ணி குடுக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பரோட்டா கடையான்னு சொல்லி இவரு கேட்பாரு. இல்லப்பா பெரிய கடையா போட்டு குடுத்துருக்கேன். அத பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எஸ்காராவோ, ஒரு மிலிட்டரி ஆஃபீசராவோ, அதாவது எப்படி சொல்றது பரோட்டா மாஸ்டராவோ, அட்லீஸ்ட் டீ மாஸ்டராவோ ஏதாவது ஒண்ணு ஆகியிருக்கீங்களா? எல்லா சேட்டும் நல்லா சப்பனங்கள் போட்டு உட்கார்ந்துகிட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அதுலலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு சொல்லவும், அதானே இன்ட்ரெஸ்ட் வாங்கி சம்பாதிக்கிறதுல தான் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், உடனே சேட்டுக்கு கோவம் வந்துரும். இப்ப எதுக்கு வந்த? உன்னோட ஃபோன வாங்க தானே வந்த. இந்தா உன் ஃபோனு ரூ. 300 குடுத்துட்டு இந்த ஃபோன் எடுத்துட்டு போன்னு சொன்னோனே, அதெல்லாம் நான் வாங்க வரல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் என்னன்னு கேட்கும்போது, இந்த ஆட்டோக்குலாம் நீ வந்து ஃபினான்ஸ் பண்ற மாரி ஒரு குட்டியான வேணா எனக்கு வாங்கி தரியா? நான் பிசினஸ் பண்ணி உனக்கு கடனெல்லாம் அடைச்சறேன்னு சொல்லும்போது, அத நான் வாங்கி தரணும்னா இனிஷியல் அமௌண்ட் 50,000 தேவைப்படும். வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப என்ன சொல்வாருன்னா, அப்படி அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட எங்க சேட்டு இருக்கு. அதையும் நீயே வாங்கி குடுத்துரு. நான் அப்புறம் மொத்தமா சேர்த்து உன் கடன் அடைச்சறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெளிய போய் சொன்னா சிரிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு சொல்லவும், நீயே வெளிய வந்து நின்னு சிரிச்சிட்டு எனக்கு செஞ்சு குடுத்துறேன்னு சேட்டு இப்ப கடுப்பாயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு சேட்டு, சின்ன வயசுல இருந்தே என்ன உனக்கு தெரியும். எனக்கு யாரும் கிடையாது. நீ என்ன பார்த்திருக்கல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அத செஞ்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அவர் என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு சக்தி, உனக்குன்னு வந்துட்டு யாரும் கிடையாது. சொந்த பந்தமும் கிடையாது. சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல உன்ன நம்பி எப்படி கடன் குடுக்க முடியும்? கிளம்புப்பா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் இங்க இருந்து அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோ சோகமா இங்க இருந்து இப்ப கிளம்பிருவாரு. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, மொட்டை மாடியில நின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் மாமா வருவாரு. வீட்ட கூட பூட்டாம இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அது ரயில்வே ஸ்டேஷனே பார்த்துட்டு இருப்பாரு. அது விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இட்டு என்னடா கிண்டலான்னு சொல்லி கேட்பாரு. பின்ன என்ன மாமா, நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அந்த ஆள் வந்துட்டு எனக்கு குட்டி யானையோட வந்தா தான் வேலை குடுப்பேன்னு சொல்லிட்டான். அவன் பையனுக்குலாம் அவன் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு குடுத்துட்டான். ஆனா என் அப்பா வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அத பார்த்தோன்னே அவங்க மாமா என்ன சொல்வாருன்னா, எதுக்காக நீ கவலைப்படுற? இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை அப்படின்னு சொன்னோனே பாத்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமா அப்படியே நான் கோல்டு மெடலிஸ்ட். என்ன பார்த்தோன்னே எல்லாரும் கூப்பிட்டு வேலை குடுக்குறாங்க. ஏன் மாமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? ரவுடியா வளர்த்திருந்தா கூட ஏதாவது பண்ணி பணம் சம்பாரிச்சிடலாம். ஒழுக்கமா வேற வளர்த்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன போய் கடன் கேட்டா அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து யாருமே இல்லாத அனாதை, நீ உன்ன நம்பி எப்படி கடன் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு. யாரா சொன்னது நீ அனாதை அப்படின்னு சொல்லி இப்ப மாமா கேட்பாரு. ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு மாமா என்ன சொல்வாருன்னா, யாரா சொன்னது உனக்கு சொத்து இல்லன்னு, உனக்கு சொத்து இருக்குடான்னு காமெடி பண்ணாத மாமான்னு சொன்னோனே, இரு நான் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனவர் ஒரு பத்திரத்தை எடுத்து வந்து கொடுப்பாரு. அதை படிச்சு பார்த்த ஹீரோ பாத்தீங்கன்னா, 5 ஏக்கர் நிலம் இருக்கும். அதுவும் அந்த ஊர்லயா? இது மட்டும் எனக்கு கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு இதை வித்தே நான் வந்துட்டு கடனே இல்லாம குட்டியான வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதை நான் உனக்கு காட்டினது நீ போய் பிசினஸ் பண்றதுக்காக இல்ல, நீ இவ்வளவு வருத்தப்படுறிய, உனக்கும் இதெல்லாம் இருக்குன்றதுக்காக தான். ஆனா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சைக்கிள் ஓட்டி முட்டி தேஞ்சதுதான் மிச்சம். அப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால கஷ்டப்படவே முடியாது. ஏன் அப்பா சொத்தை வித்து நான் இது மாதிரி படத்துல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க மாமா என்ன சொல்வாருன்னா, அங்க போனா உனக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. பரம்பரை பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றதுனால தான் உங்க அம்மா வந்துட்டு அங்க கூட உன்னை அனுப்பாம வீட்டு வேலை பார்த்து உன்னை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. அட சும்மா இருங்க மாமா, பாத்ரூம் போயிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணவே எல்லாரும் மறந்துடுறாங்க. அதுல வந்துட்டு 27 வருஷம் பகையை வந்து யாராவது ஞாபகம் வச்சுட்டு என்ன பழி வாங்க வருவாங்களா? இந்த மூஞ்ச பாருங்க, இந்த மூஞ்ச யாராவது அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு. போகதான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உன்னை என்ன நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க, நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சொல்றாரு, இவர் சுத்தமா கேட்க மாட்டாரு. அதோட இப்ப அந்த ஊருக்கு போறதுக்காக கிளம்பியும் வந்துருவாரு. வர வழியில பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் வந்துருவாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் உள்ள உட்காந்துட்டு போற வர லேடிஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப ஹீரோ வந்தோன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. என்னோட சீட்ல நான் தானே உட்காரணும்னு சொல்லும்போது, மச்சான் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இது பேரெல்லாம் ஒன்னும் எழுதலையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகும். என்னடா பாக்க டீசென்ட்டா இருந்துட்டு வம்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா போடா அந்த பக்கம் ஒருத்தர தள்ளி விட்டுவாரு. இன்னொருத்தர் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கழட்டி அவர் மேல வச்சிருவாரு. வச்சோன்னு பாத்தீங்கன்னா, என்ன இது உன் ஷூ எடுத்து என் மேல வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா எங்க இதுன்னு உன் தொட மேல ஷூ வைக்கிறேன்னு சொல்லி கேட்கவும், காட்டு உன் பேர் எழுதிக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஹீரோ கேட்கும், வேணா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. 2 பேருக்குமே ஹீரோ மேல செம்ம கோவமா இருக்கும். ஹீரோ ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, ராஜ் வந்து ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜ் வந்துருவான்டா, அப்புறம் இருக்கு உனக்கு நீ காலி அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்ச நேரத்துல காலி ஆகிறதுக்கு நான் என்ன சூடா போட்ட பக்கோடாவா அப்படின்னு சொல்லிட்டு யார் அது ராஜ்னு கேட்கும்போது, என்ன தெரியுமா அவன் வெறுப்பேத்துறதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவன், கடுப்பேத்துறதுல வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டே பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ராஜ் அங்க வந்துட்டே இருப்பாரு. ராஜ் வந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி ஹீரோ எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க அவர் வந்துட்டு இருப்பாரு. ராஜ் வந்துட்டு இருப்பாரு. வந்தோன்னு பாத்தீங்கன்னா, ஹாய் மச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க கேட்கும்போது, நாட் குட் மச்சான் அப்படின்னு என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது, அவங்க என்ன கலாச்சிட்டாங்கன்னு. கலாச்சி டானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காருவாரு. அதாவது காரம் சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வந்து பாத்திருக்க, கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பாத்திருக்கியா, இன்னைக்கு நீ பாப்பா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடும். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அவர் என்ன செய்வாருன்னா, இப்ப ஆரம்பிக்க வேணாம், இப்ப ஆரம்பிச்சா அவன் பயந்துகிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடிடுவான். ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கட்டும், அவனை 10 மணி நேரம் வச்சு செய்வான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோ பொறுமையா கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டின்னு வேற ராஜ் சொல்லிருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையில பிடிக்கவே முடியாது. அதோட தண்ணி குடிச்சிட்டு இப்படி ஜன்னல் பக்கம் ஹீரோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே இதா இருக்கும். உடனே வந்துட்டு ட்ரெயின் வேற மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஹீரோயின் எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா வாசல் போடுவாரு. ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்களா, உடனே வந்து முதல் கை கொடுக்க போவாரு. அப்புறம் அவங்க பெட்டியை வாங்கி உள்ள போட்டுவாரு. இப்ப அவங்களுக்கு கை கொடுக்க போவார் ஹெல்ப் பண்றதுக்காக. முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு முடியிற நேரத்துல பாத்தீங்கன்னா, இவர் வந்து வெளிய வந்து உருண்டு வந்து விழுந்துருவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, ராஜ் வந்து அந்த செயினை பிடிச்சி இழுத்து விட்டுருவாரு. ட்ரெயினும் இப்ப நின்னு போயிடும். ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோ உருண்டு கிடந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் கை கொடுத்து தூக்கி விட்டு, சாரிங்க அடி எதுவும் படலன்னு கேட்கும்போது, ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி ராஜ் ஓடி வந்துருவாரு. பட்டிருக்கும், ஆனா ஹீரோல வலிச்சாலும் காட்டிக்க மாட்டாருன்னு சொல்லுவாரு. பேசிட்டே இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துருவாங்க. 3 பேர் வச்சு எதுக்கு சிரிக்கிறாங்க தெரியாது, இஷ்டத்துக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு, இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு
இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குனு என்ன சொல்லுவாருன்னா, "அவன சிரிக்க வேணாம்னு சொல்றா, அசிங்கமா இருக்குன்னு சொல்லும்போது, நீங்க அசிங்கப்படணும்னு தான்டா அவன் சிரிக்கிறான்னோனே, அவன் சிரிக்கிறதே அசிங்கமா இருக்குடான்னு சொல்லும்போது, அவருக்கு ஒரு மாரி ஆயிரும். ஃப்ரெண்டுக்கு ராஜோட ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்லலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, "இப்ப வேண்டாம். இப்ப சொன்னா ராஜ் மூட் அவுட் ஆயிடுவான். சோ ப்ராமிஸ் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட ப்ராமிஸ் வேற வாங்கிப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, மதர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ராஜ் வந்து இப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்வாரு, "ஏன் சார் ஹீரோ, நீங்க வந்து ட்ரெயின நிப்பாட்டணும்னு நெனச்சா செயின புடிச்சு இழுத்தோம்னா ட்ரெயின் நிக்க போகுது. அதுக்காக எதுக்காக இந்த பஃபூன் வேலைலாம் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "செயின புடிச்சு இழுத்தா வந்து ட்ரெயின் நிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு 1000 ஃபைன் போடுவாரு. இப்ப வந்து ராஜ்க்கு ஒரு மாதிரி ஆயிடும். பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஃபைனும் கட்டியாச்சு. இப்ப எல்லாம் உள்ளே ஏறி உட்காந்துருவாங்க. திரும்ப ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு ஃபேமிலி இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி ஒருத்தவங்க வருவாங்க. அப்ப இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சமோசா வித்துட்டு வருவாரு. சமோசா சமோசா சமோசான்னு அதாவது சமோசா சமோசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. லேடீஸ் லேடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து லேடீஸ் வராங்களா கொஞ்சம் ஒதுங்கிக்கணுமா. அவர் புதுசா கல்யாணம் ஆனதால ரொம்ப கேர் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவாரு. சமோசா சமோசா லேடீஸ் லேடீஸ் இப்படி மாறி மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா, கிட்ட வரும்போது 2 லேடீஸ் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன கண்ணு? பூனை கண்ணு. எதுக்கு சமோசா டியூன்லயே வந்துட்டு இப்படி கூட்டிட்டே வர? உன்னால இதுதான் சொன்னா போய் அங்க போய் உட்காருப்போ" அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணவும் அவரும் போய் உட்கார்ந்துருவாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப சமோசாக்கார் வந்து இந்த சமோசா மைக்குன்னு சொல்லும்போது, "இது என்ன மேட் இன் ஜெர்மனியா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா? போடா அந்த பக்கம்னு" சொல்லிட்டு அந்த சமோசாவ தூக்கி போட்டுருவாரு. உடனே இந்த கல்யாணம் அவரு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன செய்வாருன்னா, "ஒரு நிமிஷம் இருக்குன்னு வரேன்னு" சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு போவாரு. இப்ப நான் தூக்கி போட்டத எடுக்க தானே போறேன். கட்டின பொண்டாட்டிக்கு காசு குடுத்து வாங்கி குடுறான்னு சொன்னோனே ஹீரோயின் சிரிச்சிருவாங்க. உடனே இப்ப ராஜோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்வாங்கன்னா, "டேய் அவன் சமோசாவ வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான்டா" அப்படின்னு சொன்னோனே ராஜ் என்ன சொல்வாருன்னா, "நீ ஏன்டா கவலைப்படுறீங்க? இப்ப சப்போட்டா விக்கிறவன் வருவான். அவன வச்சு நான் ஸ்கோர் பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப சப்போட்டா சீசனே இல்லன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அடுத்தது ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குமா, அங்க ஒரு குரங்கு பொம்மை இருந்தோனே அத பார்த்து வரையலாம்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹீரோவ பார்த்து பார்த்தே வரையற மாதிரி இருக்கும். டக்குனு இப்ப ஹீரோ என்ன செய்வாருன்னா, ரொம்ப நெறைய போஸ் குடுப்பாரு. "காலையில சோப் இல்லன்னு சொல்லிட்டு முகத்துக்கு கொஞ்சம் ஷாம்பு போட்டோம். அது அவ்ளோ நல்லா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போஸ் குடுக்கவும், இந்த ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப இதா இருக்கும். ஹீரோயின் வந்து இவர வரையறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து காட்டிட்டு அப்படியே மூடி விட்டுருவாங்க. இப்ப அவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் பக்கம் போறதுக்காக அவங்க அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே மெதுவா வந்து அவங்க என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தோனே பயந்துருவாரு. பார்த்தா வந்துட்டு குரங்கு பொம்மைய வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இத வந்துட்டு அந்த ராஜு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருவாங்க. அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியதே இல்ல. உடனே எல்லாம் சேர்ந்து இப்படி போஸ் குடுத்தா, அப்படி போஸ் குடுத்தா உன்ன கரெக்ட்டா வரைஞ்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல உள்ள எல்லார்கிட்டயும் போய் காட்டிட்டே இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் போடுறா, எனக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லிட்டு குரங்கு 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 ட்ரெயின விட்டு இறங்கு இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பாடிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அப்பதான் வருவாங்க. வந்த உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "ஏங்க உங்கள நான் வரைய சொன்னேனா? ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு" கேட்கும்போது, "நான் உங்கள வரையல அங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு காட்டுவாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு குரங்கு பொம்மை இருக்கும். அத பார்த்து தான் ஹீரோயின் வரைஞ்சிருக்காங்கன்றது ஹீரோக்கு இப்ப தெரிய வரும். சொல்லுவாருன்னா, "ஓ! நீங்க அத தான் வரைஞ்சீங்களா? இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, கருங்கல்லுல செஞ்ச காட்டு குரங்கு, இத குரங்குன்னு சொல்லி நான் குரங்கினத்தை கேவலப்படுத்த விருப்பப்படலன்னு" இன்னொருத்தரையும் சொல்லிடுவாரு. ஹீரோயின் இப்ப வந்து சமாதானம் ஆயிருப்பாங்க. "நான் வானதி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை குடுப்பாங்க. அவங்களும் மாறி மாறி பேர் சொல்லிப்பாங்க. இப்ப கோவம் இல்லைன்னு ஹீரோயின் கேட்டுப்பாங்க. அதோட இவரும் ராஜும் போய் கை குடுக்க போவாரு. உடனே ஹீரோ வந்துட்டு அவ குப்பை பை போடுறதுக்காக வச்சிருப்பா. அத கையில குடுத்து அத அங்க போட்டுருன்னு சொல்லி குடுக்கும்போது, "ஹே ராஜ், இதோட 2 தடவ நம்ம பண்ற இன்னொரு தடவ நீங்க வந்து அசிங்கப்பட்ட அப்படின்னா அது ஹேட்ரிக் ஆயிடும். ஏதாவது பண்ணணும் ராஜ்" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்காக ரெடி ஆயிடுவாங்க. அதோட வந்துட்டு எங்க கிளம்புறீங்க, எங்க போறீங்கன்னு கேட்கும்போது, ஹீரோட நிலம் இருக்குல்ல அந்த இடத்த தான் அவர் சொல்லுவாரு. "நீங்களும் அந்த ஊர் தான, நானும் அந்த ஊர் தான்" ஹீரோயின் சொல்லுவாங்க. "அங்க ஒரு நல்ல விஷயமா தான் நான் போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப இளநீ வரவும், "இளநீ சாப்பிடுறீங்களான்னு" கேட்ட உடனே ஒரு இளநீ வெட்ட சொல்லிடுவாரு. இந்த பக்கம் ராஜோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கவும், அவங்க பதில் சொல்றதுக்குள்ள ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரிலாம் குடிச்சு குடிச்சு தான் இந்த மாரி வயிறு வந்து வளகாப்பு பண்ற மாரி வெறி வீங்கி போயிருக்கு போ" அந்த பக்கம் அனுப்பி விட்டுருவாரு. கேட்கிற ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "டைம் பாஸ்" அப்படின்னு சொல்வாங்க. "என்னது?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. அதனால இனிமே உங்கள டைம் பாஸ்ன்னு தான் நான் கூப்பிடுவேன்" ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இளநீ வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அதுல ஸ்ட்ரா போட போகும்போது, "ஸ்ட்ரா போடாத" அப்படின்னு சொன்னோனே, ஏன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், இதே மாதிரி 4 பேர் வாயில வச்சு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு கீழ போடுவாங்க. அத ஸ்டைல்ன்னு எடுத்து 4 பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் எச்சி பொண்ணோட சுத்துவாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மாரி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஆயிடும். இளநிய வெட்டி முடிச்சாச்சு. காசு எவ்வளோன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 40ன்னு சொல்லும்போது, "அதிக ரேட்டுக்கா விக்கிற? கொஞ்சம் தூரம் நடந்து வந்து வாங்க. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும்னு" சொல்லிட்டு ஹீரோ காச குடுத்துட்டு அவர ஓட விட்டுருவாரு. ஜன்னல் பக்கம் கை நீட்டிருவாரு. ஜன்னல் பக்கமா அவரும் குடுத்துட்டு போவாரு. அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு. குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ அவரும் விட்டுட்டு இப்ப வந்தாச்சா, இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, டிராவலிங் டைம்ல இளநீ ரொம்ப நல்லதுங்கன்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உள்ள எடுக்கலான்னு பார்க்கும்போது அப்பதான் அது ஜன்னல்னே ஹீரோக்கு தெரிய வரும். உடனே வந்துட்டு வரமாட்டேங்குதுன்னோனே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எப்பவும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இளநியா வாங்குவேன். இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் போல இருக்கு. அதான் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ராஜ் இருக்காருல்ல, ஸ்ட்ரா வேண்டான்னு சொன்ன சயின்டிஸ்ட்ட பாரு மச்சான்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா ஹீரோவ போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஜன்னல்ல ஏறி தொங்குன்னு தொங்கிட்டு எப்படியாவது உள்ள எடுத்துன்னு நெனச்சிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல ராஜ் என்ன பண்ணுவாரு, குட்டி கதை சொல்லட்டுமா மச்சான்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் ஆப்பரேஷன் தியேட்டர்ல ஒரு 4 டாக்டருங்கன்னு சொல்லிட்டு 8 விரல கட்டிட்டு அப்புறம் 4 மடக்கி வச்சுப்பாரு. 4 டாக்டருங்க மூளைய எடுத்து தனியா வச்சுட்டு ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாரு. அதோட வந்து பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து திடீர்னு கரண்ட் போச்சு. கரண்ட் வந்தவொன்னே பார்த்தா மூளை மட்டும் அங்க இருக்கு. அந்த மூளை இல்லாத மனுஷன காணும் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் எங்கடா இருக்கான்னு கேட்கும்போது, "தோ இங்க இருக்கான்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கை காட்டி பயங்கரமா சிரிப்பாங்க. அத கேட்டோனே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, அந்த இளநீய அப்படியே தூக்கி போடுவாரு. அங்க ஒரு கரண்ட் கம்பம் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல அந்த போஸ்ட் மாரி இருக்குல்ல, அது இருக்கும். அதுல பட்டு அந்த இளநீ வந்து வாசல்ல ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு. இப்ப புதுசா கல்யாணம் வந்தார்ல, அவரோட மண்டையில ஒரு அடி அடிச்சுட்டு நேரா வந்து ஹீரோ கையில வந்து விழுந்துரும். ஹீரோக்கு இது புரியாது. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். இந்த 3 பேருக்கா சொல்ல வேண்டியதே இல்ல. இது எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே இப்ப தெரியாது. எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அதான் நான் சொன்னேன்ல கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப அவர் அவ்வளவுதான் இப்ப இவங்கள கலாய்க்க அவர் ஆரம்பிச்சுருவாரு. பாத்தீங்கன்னா, ஹீரோ அந்த கம்பி எல்லாம் இழுத்து இழுத்து பாப்பாரு. எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு. மூல கதை. ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க கிட்ட வருவாரு. வந்தவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு, "என்ன பாஸ் ராம்கி படத்துல வர மாரி ஒரே காலேஜ்ல
படத்துல வர கலாட்டாவா இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுல ராஜ மட்டும் தூக்கி நிப்பாட்டுவாரு. ஏன்டா அட்டப்பூச்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர திட்டிட்டு இருப்பாரு. டேய் என்னோட ஒரு முகத்த தான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவாவது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா அங்க கூட இருக்கவங்கலாம் வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கலாம் லோக்கலாடா பழைய சோறுல தயிர் ஊத்துற மாரி இருந்துட்டு நீங்கலாம் லோக்கலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ திட்டும்போது பயந்து அப்படியே பதுங்கிக்குவாரு. சார் பாவம் சார் சின்ன பையன்னு சொல்லுவாரு இவரு. உடனே இவன் சின்ன பையனா? இவன கவுத்து வச்சு முதுகுல பேண்ட் வச்சுப்பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமை மாரியே இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கும். நான் சொல்லட்டா? நான் சொல்லட்டான்னு சொல்லிட்டு ராஜ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்லுடா சொல்லுடான்னு கேட்கும்போது, அந்த தலையில அடிபட்டுச்சுல இளநீ விக்கிறவர் புதுசா கல்யாணம் அவர் வந்து என்ன ஐடியா குடுத்துட்டு போவாருன்னா, ஒட்டு போட்ட சட்டைன்னு சொல்லு, ஒட்டு போட்ட சட்டைன்னு சொல்லுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது சொன்னத காதுல வாங்கி இவரும் சொல்லுவாரு. கலாய்க்கிறத கூட சொந்தமா கலாய்க்க மாட்டியா? அவன் சொன்னத தான் செய்வியான்னு சொல்லிட்டு அதையும் இவர் கலாய்ச்சு விட்டுருவாரு. என்ன பண்ணுவாரு, இவர் தலையில 2 அடி, இவர் கன்னத்துல 2 அடின்னு போட்டு எல்லாரையும் அடிக்கிற மாரியே கலாய்ச்சு விட்டுருவாரு. அது 3 பேர் கண்லயும் தண்ணி வந்துரும். அப்புறமா அங்க போய் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருவாரு. பெரிய ஆளுங்க இவனுங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்ப நீங்க ஒரு தடவ கூப்பிடுங்க ராஜ் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுவாங்களா, அவர் திரும்பவே மாட்டாரு. பாத்தீங்களா அவங்க இனிமே நம்ம வம்புக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல தலைய சாஞ்சு மேல பாத்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் கண்ணாடிய கழட்டும்போது பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணியா வரும். மேல உட்கார்ந்துட்டு இருக்க புள்ள வந்து பாத்துரும். ஐயையோ இந்த அங்கிள் அலறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ராஜையே அழுவ வச்சுட்டான் அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ண தெரியலன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அப்ப போன போடுறா அவனுக்கு அப்படின்னு சொன்னோன பாத்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாரு. இப்ப போடுறியா இல்லன்னு கேட்டோம்னா கால் பண்ணிடுவாரு. கால் பண்ணவர்கிட்ட வந்துட்டு ட்ரெயின்ல எங்கள ஒருத்தன் கலாய்ச்சிட்டான்னு சொல்லும்போது கூட ராஜ் இருக்கானான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பாத்தீங்கன்னா ராஜ் கூட இல்லன்னு கேட்கும்போது அவன் கலாய்ச்சதே ராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவன் வந்துட்டு ஷூ லேஸ் கட்டுற மாதிரியே அழுதுட்டு இருக்கான்னு சொல்லும்போது போட்டோ அவனோட போட்டோ ஓடிட்டு இருப்பாரு. உடனே அவர் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவரோட சந்தானத்தோட போட்டோ எடுத்து அனுப்பி விடுவாரு. அனுப்பும்போது தான் இவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது யாருன்னு காட்டுவாங்க. பவர் ஸ்டார் இருக்கார்ல அவர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. போன பொங்கலுக்கு நானு இந்த சம்மருக்கு நீங்களா நல்லா மாட்டிட்டு முழிங்கடா அப்படின்ற மாதிரி அவர் போனை கட் பண்ணிடுவாரு. முடிச்சு ஹீரோவும் வந்துட்டு இப்ப வீட்டுக்கும் வந்துருவார். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அவங்க வந்துட்டு நம்மள தான் வந்துட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் தெரிய வரும். உடனே அங்க இருக்கவங்க என்ன சொல்வாங்க, இந்த வீடு கோவில் மாதிரி இந்த வீட்ல எதுவும் நடக்கக்கூடாது. இவன் வீட்டை விட்டு எப்ப வெளியே தாண்டானோ அப்பவே அவன் கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. இதை ஹீரோ வந்து காதுல வாங்கிடுவாரு. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அப்படியே இந்த வீட்டை விட்டு போக கூடாது, இங்கே தான் சுத்தணுன்ற மாதிரி அப்பதான் சேஃப்டி நினைச்சிட்டே இருப்பாரு. அதுக்காக ஊஞ்சல் பக்கம் போய் நின்னுக்கிட்டு நீங்க உங்க வீட்டு மாடு இதுங்கெல்லாம் விட்டு எனக்கு போகவே மனசுலன்னு சொல்லிட்டு குட்டி பிளேட் வச்சு அந்த ஊஞ்சலோட கயிறை அறுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஊஞ்சல் இருந்து விழும்போது அப்படியே அவருக்கு பயங்கரமா அடிபட்டு கீழே விழுந்துருவாரு. பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினுக்கு மாமா ஒருத்தர் இருப்பாரு. அவர் அங்க வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இப்ப கீழே விழுந்துட்டு யாரையும் தொடக்கூட ஒரு தொடாதீங்க தொடாதீங்க எனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லும்போது சரி தூக்கிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லி வரமாட்டாங்க என்னால முடியலன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவோம். சரி சரி ஒரு பலகை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லுவாரு. இப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எனக்கு என்னால முடியலங்கன்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போகுதா பிசியோதெரபி பண்ணா சரியாருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட மாமா சொல்லுவோம். ஹீரோ அந்த இதுல ஏறி படுத்துப்பாரு. பாத்தீங்கன்னா ஹீரோ மாடிக்கு கூட்டு வருவாங்க. அப்பதான் அந்த வில்லன் இருக்காருல அவர் அந்த கயிறை வந்து ஹீரோ தான் அறுத்திருக்காருன்றத பாப்பாரு. ஹீரோவும் இதை பார்த்துட்டே போயிருவாரு. ரூம்ல போய் படுக்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா மேல் பக்கமா அது கட்டில் பக்கமா ஒருத்தர் குண்டா வந்துட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நீரியான தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட திரும்பவும் வழி வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. மாமா என்ன சொல்வாருன்னா அங்க பக்கத்துல உங்ககிட்ட போய் சுடு தண்ணி வச்சிருவான்னு சொல்வாரு. என்னாச்சு மாமா ஹீரோயின் ரொம்பவே பதறுவாங்க. இப்ப எனக்கு என்னன்னா எங்கேயும் ஃபிராக்சரும் இல்ல எதுவும் அடியும் படல அப்படின்னு போது ஹீரோ அப்படியே அம்மா அப்பான்னு வலி தாங்க முடியாம கத்திட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருந்தா என்ன ஆகும் மாமா அவங்க பதறிட்டு கேட்கும்போது மூளையில இருந்து போற நரம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இதா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா லென்த்தா ஒரு கொட்டாவி வரும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கொட்டாவி வரும். அப்படியே ஒரு தும்மல் வரணும்னா டக்குன்னு தும்மல் போட்டுவாரு. கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாமா சொல்லிடுவாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதறுவாங்க. ஒரு மாதிரியா மாமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வா நான் உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப இங்க வேலை செய்யற ஒருத்தருக்கும் வந்து ஹீரோ வந்து பாத்துட்டு வேணும்னே அவர்கிட்ட வம்போல பாரு என்ன ரொம்ப பயந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவர் எதுக்கு தலையில தூக்கி அதை கொண்டு வந்து வெண்ணி அப்படியே மேல கையை தூக்குவார் பாருங்க. தலையிலேயே அந்த வெண்ணி ஊத்தி பருப்போ என்கிட்ட வம்பு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி விட்டுருவாரு. படா எல்லாரும் தூங்குவாங்க எப்படி தப்பிச்சு போலாம்னு சொல்லி ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. நைட் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் இவர் முழிச்சுப்பாரு. அந்த மொட்டை மாடிக்கு ஏறி வருவார். அங்க இருந்து ஒரு போஸ்ட் இது மாதிரி இருக்கும்ல அந்த கம்பத்துல ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதோட போவார் பாருங்க. ஆனா அங்கேயே மாட்டிப்பாரு. இப்போ உள்ளே வர முடியாது வெளியவும் மாட்ட முடியாது. அந்த மாதிரி அந்தரத்திலேயே தூங்கிட்டு இருப்பாரு. இதை வந்து காலையில இப்ப விடிஞ்சிரும் விடிற வரைக்கும் அங்கேயே தூங்கிட்டே இருப்பாரு. இங்க காலையில இப்ப வெண்ணி கொட்டினார்ல அவர் வந்து நின்று பல்லு விளக்கிட்டு பல்லெல்லாம் விளக்கல வாய் பிடிச்சிட்டு மேல பார்த்துட்டு ஆன் செஞ்சுட்டு இப்படி துப்பும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ தூங்கிட்டு இருக்கதை பாத்துருவாரு. அவன் வெளியே வந்துட்டானு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் எடுத்து அவர் அடிக்கிறதுக்காக வீசிட்டே இருப்பாங்க. அப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு நினைப்பாரு பாருங்க. இந்த பக்கமா வந்து விழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாத்துருவாங்க. பார்த்தோட டைம் பாஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சுதாரிச்சுட்டு அங்க இருக்க பூ எடுத்து ஹீரோயின் பூ அப்படியே ப்ரோபோஸ் பண்ற மாதிரி கொடுத்த உடனே அப்படியே சமாளிச்சுவாரு. என்னாச்சு உங்க முதுவலின்னு கேட்ட உடனே ஆமா இல்ல மறந்துட்டேங்கன்னு சொல்லுவாரு. எதுன்னு கேட்கும்போது இல்ல சரியா போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அங்க இருந்து ஹீரோனோட அண்ணன் இருக்காரு அவர் வருவாரு. அப்ப நிலத்தை பார்க்க போலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா எந்திரிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி ஹீரோ சொல்வாரு. அவர் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு அப்ப என்னோட பேக்னு கேட்கும்போது முன்னாடியே கொண்டு பேக்கையும் கொடுத்துருவாங்க. வந்துட்டு இவர் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா. இப்ப ஹீரோனோட மாமா வேற ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. பூவெல்லாம் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா குளிக்கிறேன் போய் குளிக்காம அங்க போய் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு. மொட்டை மாடியில இருந்து இன்னொரு அண்ணன் எட்டி பார்த்தவொன்னு பாத்தீங்கன்னா அந்த டேங்க் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயே போய் குதிச்சிருவாரு. இப்ப அவங்க வீட்ல வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் ஒரு இது மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவால ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல அவருக்கு அந்த திதி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நீ வந்திருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எப்பதான் அந்த கதையெல்லாம் முடிக்க போறீங்க அப்படின்னு கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா சொல்லுவாரு. உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எல்லாம் கண்ண மூடி இருக்க நேரத்துல நம்ம வெளியே ஓடிலாம் நினைப்பாரு. அப்ப அவர் கண்ண திறந்து பார்க்கும்போது மத்தவங்களும் வில்லன்களும் கண்ண திறந்து பார்க்கும்போது வேகமா முடிப்பாரு. இவர் எங்க உட்கார்றாரோ அந்த 2 வில்லனுங்க அண்ணனுங்க இருக்காங்கல்ல அவர் இவர் பக்கத்துல இருந்து நெருக்கமா உட்கார்ந்துப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க மாமா பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாமா இருக்காருல மாமாவோட அப்பா வந்துருவாரு. வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு அவர் போய் ஒளிஞ்சுப்பாரு. யாருன்னா ஹீரோனோட மாமா போய் ஒளிஞ்சுப்பாரா. டக்குன்னு வந்து வந்துருவாங்க மொசக்குட்டின்னு ஹீரோயின் கூப்பிடும்போது எத்தனை தடவை சொல்லிருக்கான் அப்பெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா என் பையன் எங்க அம்மா கேட்கும்போது இதோ இங்க இருக்காருன்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க. உடனே வந்துட்டு நான் சொல்லல 2 பேரும் இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் வரப்பட்டுப்பாரு அப்பா. திரும்பவும் இவரை பார்த்தோன்னே கல்யாணம் ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களும் அத்தையும் தான் கல்யாணம் பேசுறீங்க மாமா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறன்னு கோர்த்து விட்டுருவாங்க. உனக்கு அப்புறம் உள்ளவெல்லாம் எல்லாம் பிள்ளைலாம் பெத்துட்டாண்டா பேரம் பத்திலாம் எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா நீ தாண்டா இப்பெல்லாம் பண்றேன்னு ஊர்ல இருந்து வந்த
உடனே ஆரம்பிச்சிருவீங்க, போய் வேலைய பாருங்கன்னு அவர் சொல்லி விட்டுருவாரு. என்னோட மாமா இருக்காருல்ல, அவங்க அப்பா வந்து போயிட்டு அந்த இதெல்லாம் நடக்குதுல்ல, அதில போய் உட்காரலான்னு சொல்லும்போது ஹீரோக்கு நடுவுல உட்கார வச்சு மரியாதை குடுத்துருப்பாங்கன்னு நெனைப்பாரு. தம்பி கொஞ்சம் எந்திச்சு பின்னாடி போங்கன்னு சொல்லும்போது ஹீரோ எந்திரிப்பாரு. அதெல்லாம் விட மாட்டேன், நீங்க போய் பின்னாடி உட்காருங்கன்னு சொன்னோனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ உடனே ஒய்ஃப் கிட்ட வந்து சண்டை போடுவாரு. அவனுங்க என்ன விட பெரிய முக்கியத்துவம் குடுக்குறாங்க, இப்படி தாங்குறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன கூப்பிட்டு அவர் யார்றான்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோவ காட்டி. உடனே அவர் என்ன சொல்லிடுவாரு, அவர் தான் மெட்ராஸ் அங்கிள், வானதி அக்காவோட ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிருவான். இதெல்லாம் முடிஞ்சு காக்காக்கு சோறு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ நான் போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வாங்கிட்டு ஓடிடலாம்னு நெனைப்பாரு. வெளிய போய் காக்காக்கு வைக்கிறேன்னு சொல்லும்போது, இவ வெளிய வந்தா இவன் கதைய முடிக்கிறோன்ற மாரி அவங்கலாம் பேசுறத கேட்டோனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்களும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ என்ன பண்ணுவாரு, நேரா மொட்டை மாடிக்கு போயிடுவாரு. மொட்டை மாடியிலயும் காக்கா வரும்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பாடு வச்சுட்டே இருப்பாரு. கடைசி வரைக்கும் அவங்களோட போராடிக்கிட்டே இருப்பாரு. அவர் உயிருக்கு பயந்து ஓடுற மாரி தான் இருக்கும். ஆனா எல்லாமே காமெடி கலந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த சீன் எல்லாமே பார்க்கறதுக்கு. இந்த காமெடி சீன் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.